அது அருமையான வார்த்தையை சொன்னார் சார். அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுங்க, அங்கே இருக்க என்னுடைய கட்சி மாவட்ட செயலரை பண்ணாதீங்க, கட்சிக்காரங்களை பண்ணாதீங்கன்னு தலைவர்கள் சொல்கிறது நியாயமானது. நான் சொல்கிறது ஒத்துக்கிறேன். ஆனால் விஜய் இல்லை அது அவருடைய அவர் சொன்னது இல்லை, அது தப்பு சொல்லக்கூடாது. அது மாதிரி பழி வாங்குறது. முதல்ல ஒரு தடவை என்ன சொன்னார், அங்கிள் அப்படின்னு கத்தினார். அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. இதை எங்கே சொல்லியிருக்கணும் விஜய்னா, என்னுடைய ஆசையெல்லாம் கரூரில் போய் சொல்லியிருக்கணும். 41 பாடியோடு இருந்திருக்கணும். இன்னும் காலம் உங்களை கடந்து செல்லவில்லை. ஆகவே இப்பயாவது போங்க. அப்பயே போனீங்கன்னா மறுபடியும் கூட்டம் ஏறும், அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இன்னும் கெலடா நடக்கும். வேண்டாம், இப்போ போங்க. செருப்பு எப்படி சார் வரும்? அதான் செருப்பு எப்படி உள்ளே வரும்? ரொம்ப நீட்டாக அடிக்கிறான் சார் செருப்பை அவன். அந்த ரைட்டு, கவனத்தை செருப்பில் அடித்து தான் கவனத்தை கொண்டு போவீங்களா? அதனால செருப்பால் அடித்து கவனத்தை கொண்டு போய் இல்லை. அந்த 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 செத்து போனவங்கன்னு அவர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணார்? மயக்கத்தில் விழுந்தாங்களா? செருத்து ஒரு 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 ரசிகர்கள் மத்தியில், கட்சிகள் மத்தியில், திமுக தலைவர் வரட்டும், பழனிசாமி வரட்டும், இல்லை பழனிசாமி யார் வரட்டும், அங்கே போய் செருப்பு தூக்கி அடித்தா மற்றவங்க பார்க்குறவங்க விட்டுருவாங்களா? அது அருணா ஜெகதீசன் தான் சொல்லணும், நீதிபதி அருணா ஜெகதீசன் தான் சொல்லணும். ஏன்னா என்ன நடந்ததுன்னு கரெக்டாக அந்த அம்மா சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு அதில் செருப்பு தூக்கி வீசுன்னு பார்த்தா அதனால் சொன்னேன் சார். மற்ற இடத்துல நீங்கள் வீசிட்டு வெளியில் வந்துடுவீங்களா சார்? அங்கேயே அடித்து கொண்டுடுவான்.